டே 86 உடைய தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொதல் 2 ப்ரோமோ நீங்கள் பார்க்கும்பொழுது சிவானி அவங்களுடைய அம்மா வந்து போன அந்த நிகழ்வு தான் அதில் காட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ 3வது ப்ரோமோ எல்லாரையும் ஃப்ரீஸாக இருக்க சொல்லியிருக்காரு பிக் பாஸ். பாலாஜி ஃப்ரீஸாக நின்றுட்டு இருக்காரு, அதை தான் நம்ம காட்டுறாங்க. அப்போ பாலாஜி சம்பந்தமான ஒருவர் தான் உள்ளே வர போகிறார். ஒருவர் வராருங்க மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு. எனக்கு என்னமோ இது போன சீசன் அப்படியே ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்க. லாஸ்ட்லியாவுடைய அப்பா வந்தார், பயங்கரமாக லாஸ்ட்லியாவை திட்டினார், அப்புறமா செல்லம் கொஞ்சிட்டு போனார். இப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவானோடைய அம்மா வந்தாங்க, பயங்கரமாக திட்டிருக்கிறாங்க, நல்லா தெரியுது. அப்புறம் என்ன பண்ணிட்டு போனாங்கன்னு தெரில. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் கவினுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் உள்ளே வருவார், பலாருன்னு வைப்பாருங்க கவினுக்கு. நீ இதை ஜெயிச்சினா என்னை வந்து மேடையில் அறை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். அது எதுக்கு அவர் பண்ணாருன்னு நமக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு தெரியுதுல்ல, இது ஒரு ரீசனுக்கு பண்ணியிருப்பார். வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி எதுவும் சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா பாலாஜிக்கு வந்து இந்த மஞ்சள் சட்டை போட்டுட்டு ஒருத்தர் வராருங்க. இவருடைய ரிலேஷனா இல்லை பிரதரா இல்லை ஃப்ரெண்டா என்னால் கணிக்க முடியல. உங்களுக்கு ஏதாவது கணிப்பு இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உடனே பாலாஜி என்ன சொன்னான்னா, இவன் வந்ததுக்காக நான் அன்ஃப்ரீஸ் ஆகிட்டேன். ஆமாம் ஆமாம், பாலாஜி வந்து என்ன சொல்கிறது, கேம்னா அதில் ரூல் பிரேக் பண்ணவே மாட்டார் பாருங்க. சரி, எனக்கு ஒரு டவுட்டு, இது அன்ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃப்ரீஸ் லாக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையுமே வந்து ரிலேஷன்ஸ் வரும்போது அன்ஃப்ரீஸ் எல்லாம் ஆயிடுறாங்க. அது அந்த பெல்ட் இருக்குங்க, கிட்டத்தட்ட 100 நாள் பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை பார்த்த உடனே அப்படியே கத்தி கதறி ஏதாவது பண்ணுவேன்னு நினச்சேன், நீ என்னடா என் கூட ஜாலியாக இருக்கிற, உன்னை நான் மோட்டிவேஷன் பண்ணலான்னு பார்த்தா நீ என்ன அசிங்கப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். இதை இவர் சொன்னார்ல, என்னை பார்த்த உடனே நீங்கள் கட்டி கதறுவேன்னு சொல்லிட்டு, அந்த சொன்ன உடனே இவங்களுடைய ரியாக்ஷனை பாருங்களேன். ரியோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குல்ல. ஏன் அவர் வந்து நான்கடவுள் மாதிரி மாறினே வர்றாரு. கொஞ்சம் முடி வெட்டி விடுங்க பிக் பாஸ், ரியோவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. உடனே இதுமாரி பேசி எல்லாம் சரி பண்ணிட்டு வராங்கங்க. இப்போ இவர் வந்து தனியாக கூட்டிகிட்டு போகிறார் பாலாஜியை. யார்? அவருடைய ஃப்ரெண்டு. ஏய் மச்சான், சூப்பராக ஆடுற நீ, உன்னுடைய கேம் பிளான் எதுவுமே மிஸ் ஆக மாட்டேங்குது, மாற்றிக்காதரா, இப்படியே ஆடு அப்படிங்கிறாரு. எனக்கே ஒரு டைம் வந்து ஷாக் ஆகிடுச்சு. என்ன இவர் பாலாஜிக்கு ஆல்ரெடி ஏதோ புரியாத நிலையில் தான் இருக்காரு. இவர் வந்து அதை சரி பண்ணுவார்னு பார்த்தா சூப்பராக ஆடுற, நீ எடுக்கிற டிசிஷன்லாம் கரெக்டாக இருக்குங்கிறாரு. என்ன டிசிஷன் நமக்கு புரியலையே, நம்மளே புரிய விடாத ஒரு வச்சுருக்காங்க. எனிவே இந்த நாளில் 2 குடும்பங்கள்லேருந்து வந்திருக்காங்கங்கிறது நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுது. அதுதான் இந்த 3 ப்ரோமோ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பார்ப்போங்க, ப்ரோக்ராம் இன்றைக்கி செமையாக இருக்கும் போல இருக்க, செமையான ட்ராமாஸ்லாம் இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம்.